அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய காவலர் தேர்விற்கான மாதிரி வினாத்தாள் 2 அதில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள் 1ற்கான விடைகள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய ஒரு 6 மாதிரி வினாத்தாள்களுக்கான விடைகள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2019, 2018, 17, 2012, 2010 இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற அரசு வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இப்போ இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வினாக்களை நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதனுடைய முகடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முகடு அப்படின்றது மோடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எது அதிகமான முறை வருதோ அதுதான் முகடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா 2 முறை வந்திருக்கு. 3 2 முறை வந்திருக்கு. சரி, அடுத்தது 4 பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்கு. அடுத்தது 7, 2 எல்லாம் ஒரு முறை தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எது அதிகமான முறை வந்திருக்கு அப்படின்னா 4 தான் அதிகமான முறை வந்திருக்கு. அதனால் முகடு 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது 47வது கொஸ்டின். ஆக்சுவலாக இதில் நம்ம கணிதம் மற்றும் உளவியல் மட்டும்தான் பார்க்குறோம். மொத்தம் உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 30 கொஸ்டின்ஸ் உளவியல், மீதி 50 கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து வரும். சரிங்களா? சரி, பி என்னும் புள்ளி வட்ட மையம் ஓவிலிருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. பியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட பிடி என்னும் தொடுகோட்டினுடைய நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் ஓடியினுடைய அளவு என்ன? ஆக்சுவலாக இது 10ஆம் வகுப்பில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இது. அதாவது வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோடு. சரியா? சரி, இதான் மையம். ஸோ இந்த மையத்திலிருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் பின்ற புள்ளி இருக்குது. மையம் ஓ. சரிங்களா? ரைட்டு. பியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட பிடி எனும் தொடுகோடு. ஓகேங்களா? இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஓடியோட நீளம் என்ன? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம். பிஓடி அப்படின்றது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் 90 டிகிரி எதிரில் இருக்கிறது கர்ணம். இங்கே 26ன்றது கர்ணம். சரியா? சரி, இப்போ ஓடின்றது வட்டத்தினுடைய மையம். ஆக்சுவலாக மையம் ஓ, ஓடின்றது ஆரம். சரி, இப்போ 26 ஸ்கொயர் பிதாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் 26 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயரை கழிச்சிங்க அப்படின்னா இந்த ஓடி ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகேவா? சரி, இப்போ 26 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர், இதை நீங்கள் அப்படியே 26 ஸ்கொயர் போட்டாலும் போடலாம். இல்லைனா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது. அதனால் 26 கூட 10 கூட்டினீங்கன்னா 36 பெருக்கல் 26ல் 10 போச்சுன்னா 16. ஓகேவா? சரி, இப்போ 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6, 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4. ஸோ அப்போ 6 24. அதான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இது ஓடி ஸ்கொயர். ஓடி ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். கர்ணன்றது 26 ஸ்கொயர். அதில் 10 ஸ்கொயர் கழிக்கிறோம். ஸோ 26 ஸ்கொயரு மைனஸ் 10 ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது. அதனால் ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 26யும் 10யும் கூட்டினா 36. அடுத்தது ஏ மைனஸ் பி, 26ல் 10 கழிச்சா 16. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஓடி வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 36க்கு ஸ்கொயர் ரூட் 6, 16க்கு ஸ்கொயர் ரூட் 4. ஸோ அதனால் 6 24. அடுத்தது 1, 4, 9, 16, 25 டேஷ். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது வர்க்க எண்கள். சரியா? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். ஸ்கொயர்னால் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது தான் ஸ்கொயர். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் 25. அப்போ அடுத்த ஸ்டெப் 6 ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர்னா 6 எவ்வளோ? 36. ஸோ 36 ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்தது 0, 2, 6, 12, 20. ஓகேவா? சரி, இப்போ
ஜீரோ வந்து அப்படியே வச்சிடலாம். 2 வந்து எப்படி வருதுன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து 2. அடுத்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 அது எவ்வளோன்னா 6. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னா 12. 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னா 20. ஸோ அப்போ அடுத்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 வரணும். 5 ஸ்கொயர் வந்து 25, 25 கூட 5 கூட்டினா 30. ஸோ அப்போ 30 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இதுவும் அதே தான். 2, 6, 12, 20, 30. அப்போ அடுத்து வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 6ன்னு வரும். ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 6னா 6 6 36, 36 கூட 6 கூட்டினா 42. ஸோ அப்போ 42 வந்து ஆன்சர். அடுத்தது 1 முதல் 100 வரை உள்ள எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 4ஐ வந்து எழுதுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உதாரணமாக 4 எத்தனை முறை எழுதுவாங்க அப்படின்னா இப்போ 4 எழுதும்போது எழுதுவாங்க. அடுத்தது 14, அடுத்தது 24, அடுத்தது 34, அடுத்தது இந்த 40லேருந்து ஆரம்பித்து 40, 41, 42, 43, அதுக்கப்புறம் 44, அடுத்தது 45, 46, 47, 48, 49, அடுத்தது 54, அடுத்தது 64, அடுத்தது 74, அடுத்தது 84, அடுத்தது 94. ஸோ எத்தனை முறை வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 4, இதில் 2 முறை. 4 2 6, 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ அப்போ 20 முறை வந்து 4ன்ற எண்ணை வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்தது ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். சரி, ராணியை விட அதிகமாக மதிப்பெண் பெற்றுக்கிறாங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரமா, அடுத்தது வந்து ராணி. ராணியை விட அதிகமாக வந்து ரமா வந்து பெற்றிருக்கிறாங்க, முதல் கண்டிஷன். அடுத்தது ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவாக மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அப்போ ரத்னாவை விட குறைவாக இருக்காங்க. அடுத்தது ரத்னா என்பவர் ரமாவை விட அதிகமாக மதிப்பெண் பெற்றிருக்கிறார் அப்படின்னா ரத்னா வந்து அதிகம், அப்போ மேலே போடணும். அடுத்தது ரம்யா என்பவர் ரமாவை விட அதிகமாகவும் ரத்னாவை விட குறைவாகவும், அப்போ ரத்னாவுக்கு கீழே வந்து ரம்யா வரும். ஓகேவா? அப்போ இருக்கிறதுல அதிகமாக யார் மார்க் வாங்கியிருக்குது அப்படின்னா ரத்னா தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது வேறுபட்டதை காண்க. கால்பந்து, கூடைப்பந்து, சதுரங்கம், கிரிக்கெட்டு. ஸோ இதில் இந்த கால்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட்லாம் வந்து அவுட்டோர் கேம்ஸு, சதுரங்கம்ன்றது இன்டோர் கேம்ஸு, அதனால் அதுதான் வந்து மாறுபட்டது. அடுத்தது தாய், நண்பன், தந்தை, அண்ணன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நண்பனை தவிர மற்றதெல்லாம் வந்து இரத்த சம்பந்தமான உறவு, அதனால் வந்து வேறுபட்டது வந்து நண்பன். அடுத்தது இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையில் வரும்? 61வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 61 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி என்ன வருதுன்னு பாருங்கள். 8 7 56, மீதி வந்து 5 வருது இல்லையா? மீதி 5னா திங்கட்கிழமையிலேருந்து 5வது நாள். திங்கட்கிழமையிலேருந்து 5வது நாள் என்ன கிழமை? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்போ சனி தான் வந்து ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 7 5 13 எக்ஸ் மற்றும் 9 ஆகியவற்றின் சராசரி 50 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் பாருங்கள். 7 1, 5 வந்து 2, 13 3, எக்ஸ் வந்து 4, 9 வந்து 5. ஸோ சராசரி வந்து 10. அப்போ 10 50 கூட்டினா 50 வரணும். எவ்வளோ வருது பாருங்கள். 9 13 22, 22 5 27, 27 34 தான் வருது. நமக்கு 50 வரணும். அப்போ மீதி வந்து 16. அதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஒரு அடையாள குறியில் டிலைட் என்ற வார்த்தை CHOLJKW என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா கிச்சன் என்ற வார்த்தை அந்த ரகசிய குறியில் எப்படி எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ டியிலிருந்து ஜி எப்படி வந்திருக்குன்னா டிக்கு அப்புறம் EF G. ஓகேவா? ஸோ 1 2 3 ஜம்ப்பு. ஓகேவா? சரி, ஈக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் ஈக்கு அப்புறம்
எஃப் ஜி ஹெச்னு வந்திருக்கு, இ வந்து ஹெச் வந்திருக்கு, அதுவும் 3 ஜம்ப் தான். ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் 3 ஜம்ப் அப்படின்னும் போது கிச்சன் அப்படின்னும் போது கே வந்து என்னவா மாறுது பாருங்கள், கே எல் எம் என். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என் வரணும், எல்லாத்துலேயுமே என் தான் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் லெட்டர் வந்து ஐ, ஐன்னும் போது ஐக்கு அப்புறம் ஜே கே எல். ஓகேவா? அடுத்து டி, டிக்கு அப்புறம் யூ வி டபிள்யூ. அடுத்து சிக்கு அப்புறம் டி இ எஃப். ஓகேவா? என்எல்டபிள்யூஎஃப், எல்லாத்துலேயுமே என்எல்டபிள்யூஎஃப் 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 தான் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது கேஐடிசிஹெச் பார்க்கணும் இல்லையா? ஸோ ஹெச்சில் வந்து ஹெச் ஐ ஜே கே, அப்போ கே வரணும். அடுத்து இக்கு அப்புறம் எஃப் ஜி ஹெச் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் தான் வந்து கரெக்டாக வருது, இ தான் வந்து கரெக்டாக வருது. அதாவது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து 3 ஜம்ப்பு, கே ஐ டி சி ஹெச் இ என், இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை. கேவுக்கு அப்புறம் எல் எம் என், ஐக்கு அப்புறம் ஜே கே எல், டிக்கு அப்புறம் யூ வி டபிள்யூ, சிக்கு அப்புறம் டி இ எஃப், ஹெச்சுக்கு அப்புறம் ஐ ஜே கே, இக்கு அப்புறம் எஃப் ஜி ஹெச், என்னுக்கு அப்புறம் ஓ பி கியூ. ஓகேவா? ஸோ அப்போ என்எல்டபிள்யூ எஃப்கேஹெச்கியூ அதான் வந்து ஆன்சர். என்எல்டபிள்யூ எஃப்ஹெச்கியூ எஃப்கேஹெச்கியூ, அதான் இ தான் வந்து ஆன்சர். என்எல்டபிள்யூஎஃப் கேஹெச்கியூ. என்எல்டபிள்யூஎஃப் கேஹெச்கியூ வருது. இங்கே என்ன இருக்குது? கேஹெச்கியூ, ரைட்டு, இ தான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு அடையாள குறியில் ஏரோப்ளேன் என்ற வார்த்தையை BESQQNBPF என்று எழுதினால் டீகோடிங் என்ற வார்த்தையை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து அடுத்த லெட்ரு பின்னு மாறி இருக்குது. அப்போ டிக்கு அடுத்த லெட்ரு வந்து இ. இந்த டி கோடிங் இருக்கு இல்லையா? டி கோடிங்கில் ஃபஸ்ட் லெட்ரு வந்து டி, டிக்கு அப்புறம் இ அப்படின்னு சொல்லி வரும். சரி, அடுத்து இந்த ரெண்டாவது லெட்ரு இ வந்து என்ன மாறி இருக்குன்னா எஃப்ஜி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு, 2 ஜம்ப்பு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல டி கோடிங்கில் இ வந்து எஃப்ஜின்னு சொல்லி மாறும். ஓகேவா? அடுத்து மூணாவது லெட்ருனா ஆர் வந்து இந்த இடத்துல எஸ்ன்னு மாறி இருக்கு. அப்போ 1 3 5 7 9 இதெல்லாம் வந்து ஒரே ஜம்ப்பு தான், அடுத்த லெட்டரே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது இதான் வந்து ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஏரோப்ளேன் AEROPLANE. இப்போ இது வந்து அடுத்த லெட்ரு பி. அடுத்தது இது அடுத்த லெட்ரு, இது அடுத்த லெட்ரு, அடுத்தது இது அடுத்த லெட்ரு, இது அடுத்த லெட்ரு. ஓகேவா? சரி, இக்கு அப்புறம் 2 ஜம்ப்பு. ஓகேவா? ஏன்னா வந்து இங்கே செகண்ட் லெட்ரு இ வந்து ஜின்னு மாறி இருக்கு. ஸோ அப்போ எஃப்க்கு அடுத்தது ஜி, ஓக்கு அடுத்தது கியூ, எல்லுக்கு அடுத்தது எம்என், அடுத்தது என்னுக்கு அடுத்தது ஓபி. அப்போ BGSQQ அந்த ஆன்சர். ஓகேவா? BGSQQNBPF. ஸோ கரெக்டாக வருதா? இப்போ அதே போல் நம்ம என்ன செய்யணும்னா டீகோடிங் அப்படின்றத பண்ணணும். ஸோ டீகோடிங், CODING, டீகோடிங். ஸோ டி வந்து அதே அடுத்த லெட்ரு இ, சி அடுத்த லெட்ரு, டி அடுத்த லெட்ரு, என் அடுத்த லெட்ரு, இ வந்து ஜியாக மாறும், ஓக்கு அடுத்தது PQவாக மாறும், ஐக்கு அப்புறம் JKவாக மாறும், ஜிக்கு அப்புறம் ஐயாக மாறும். ஸோ அப்போ EGDQ EKY இதான் வந்து ஆன்சர்.
அடுத்தது ஓடோமீட்டர் வேகம், அம்மீட்டர் கொஸ்டின் மார்க். அதாவது வந்து அனலாகியில் வேர்ட்ஸ் டைப்பு. ஓடோமீட்டருக்கும் வேகத்துக்கும் தொடர்புடையது. அப்போ அம்மீட்டர் வந்து எதனுடையும் தொடர்புடையது அப்படின்னா மின்சாரத்துடன் வந்து தொடர்புடையது. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் வந்து மின்தடை ஓம். அப்போ நேரம் வந்து எதனுடன் தொடர்புடையது? மின்தடையினுடைய அலகு வந்து ஓமு. அப்போ நேரத்தை வந்து எதில் அலகிடுவோம் அப்படின்னா வினாடியில் வந்து கனெக்ட் பண்ணலாம் கொடுத்துக்கிற ஆப்ஷனில். அதனால் வந்து நேரம் வந்து வினாடியுடன் தொடர்புடையது. 64வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட எழுத்துக்களில் எது வரிசையில் தொடரும்? இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஈன்னு வரணும். ரெண்டாவது லெட்டர் வந்து ஜி, ஹெச், ஐ, ஜே. அப்போ ரெண்டாவது லெட்டர் வந்து கே. மூணாவது லெட்டர் வந்து ஐ, ஜே, கே, எல். இங்கே வந்து எம் வரணும். ஸோ அப்போ இகேஎம் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்தது 65வது கொஸ்டின், ஆண்ட் என்பது குறியீட்டில் பிஓயு என குறிக்கப்பட்டால் பாய் என்பதன் குறியீடு என்ன? அப்படியே ஏவுக்கு வந்து அடுத்த லெட்டர் வந்து பி, எண்ணுக்கு அடுத்த லெட்டர் வந்து ஓ, டிக்கு அடுத்த லெட்டர் வந்து யூ. ஸோ அப்போ பிக்கு அடுத்த லெட்டர் வந்து சி, ஓவுக்கு அடுத்த லெட்டர் வந்து பி, ஒய்க்கு அடுத்த லெட்டர் வந்து இசட். அப்போ சிபி இசட். இதான் வந்து ஆன்சர். அடுத்தது பி வந்து 2, பால் வந்து 27 அப்படின்னா புக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பொசிஷன் ஆஃப் த லெட்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பி வந்து ரெண்டாவது எழுத்து, ஏ வந்து முதல் எழுத்து, எல் வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? எல். சரி, இப்போ எஸ்ஆர்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா 5வது எழுத்து, 10வது எழுத்து, 15வது எழுத்து, 20வது எழுத்து, 25வது எழுத்து. அதாவது ஈன்றது 5வது எழுத்து, ஜேன்றது 10வது எழுத்து, ஓன்றது 5வது எழுத்து, டி வந்து 20வது எழுத்து, ஒய் வந்து 25வது எழுத்து. சரி, எல் வந்து எங்கே வரும்? ஐஜேகேஎல். ஸோ அப்போ எல் வந்து 12வது எழுத்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எல் 12, இந்த எல் வந்து 12. ஸோ அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 27 வந்து வருது. ஓகேவா? இதே போல் புக்குன்ற எழுத்தை வந்து பொசிஷன் ஆஃப் த லெட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு புக்குக்கு வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ பி வந்து ரெண்டாவது எழுத்து, பி வந்து ரெண்டாவது எழுத்து, ஓ வந்து பார்த்தீங்கன்னா 5வது எழுத்து, அடுத்து ஓ வந்து 5வது எழுத்து, அடுத்து வந்து கே வந்து பார்த்துக்கணும். ஸோ கே வந்து 11வது எழுத்து. ஸோ எல்லாத்தையும் கூட்டுறீங்க அப்படின்னா 43 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் புக்குன்றது 43 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது 2014 மற்றும் 2022ஆம் ஆண்டு மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் விகிதங்கள் முறையே 1:4 மற்றும் 3:8. 2010ஆம் ஆண்டு மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ 2014 1:4ன்னு கொடுத்துருக்குறாங்க. 2014 1:4 கூட்டினா எவ்வளோ வருது? 1:4 கூட்டினா 5 பங்கு அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? அவங்க கேட்குறது வந்து 2010 கேட்குறாங்க. அப்போனா 2014க்கும் 2010க்கும் 4 வருஷம் வித்தியாசம். அப்போ தந்தைக்கு ஒரு 4 வருஷம், மகனுக்கு ஒரு 4 வருஷம். அப்போ 8 வருஷத்தை குறைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 5னுடைய மடங்கு அதிலிருந்து 8 குறைக்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது 5னுடைய மடங்குலேருந்து 8 கழிச்சா இதுதான் ஒத்து வருது. இந்த ஆப்ஷன் தான் ஒத்து வருது. ஓகேவா? 42. அது கூட 8 கூட்டினா 50. நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கோங்களா. எது கூட 8 கூட்டினா 5னுடைய மடங்கு வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 42 கூட 8 கூட்டினா தான் 5னுடைய மடங்கு 50 கிடைக்குது. அதனால் அதான் வந்து ஆன்சர். ஸோ மீதி எதுவுமே வந்து ஒத்து வரல. சரியா? ரைட். அடுத்தது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் தனியாக அந்த வேலையை 15 நாட்களில் முடித்தால் ஏ தனியாக அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து 6, 2 பேரும் சேர்ந்து வந்து 6 நாள், தனியாக 15 நாள், ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். கீழே வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 9. இப்போ இதை சுருக்குறீங்க அப்படின்னா 2 3 6, 3 9, 1 3 3, 5 5. ஸோ அப்போ 2 10. ஸோ அப்போ 10 நாட்கள் ஆகும். 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கு 10 நாட்கள் ஆகும். அடுத்தது
நீலம் என்பது வெள்ளை எனவும், வெள்ளை என்பது சிவப்பு எனவும், சிவப்பு என்பது மஞ்சள் எனவும், மஞ்சள் என்பது பச்சை எனவும், பச்சை என்பது கருப்பு எனவும், கருப்பு என்பது ஊதா எனவும், ஊதா என்பது ஆரஞ்சு எனவும் அழைக்கப்பட்டால் இரத்தத்தினுடைய நிறம் என்ன? ஆக்சுவலாக ரத்தத்துடைய நிறம் வந்து சிவப்பு. இந்த கணக்கில் வந்து சிவப்பு என்பது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஞ்சள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ மஞ்சள் தான் வந்து ஆன்சர். அடுத்தது வெண்படம் கொடுத்துட்டு காகம், பறவை, எலி ஆகியவற்றிற்கிடையே உள்ள உறவை வந்து எது குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பறவைக்குள்ளே தான் வந்து காகம் வரும். அதனால் வந்து பெரிய சர்க்கிள் வந்து பறவைன்னு போட்டு அதுக்குள்ளே இருக்கிறத காகம்னு எடுத்துக்கிறோம். எலி வந்து இந்த பறவை இனத்தில் வராது, அது தனியாக இருக்கிறது. அதனால் தனியாக ஒரு வட்டம் போடுறோம். ஸோ அப்போ தான் வந்து ஆன்சர். அடுத்தது வடக்கு நோக்கி நிற்கும் ஒருவர் 90 டிகிரி இடதுபுறம் திரும்பினால் எத்திசையை நோக்குவார். இப்போ ஆக்சுவலாக வந்து பேசிக் டைரக்ஷன்ஸ் வந்து குறிக்கிறப்ப மேலே இருக்கிறது வந்து வடக்கு, ஓகேவா, இந்த சைடு இருக்கிறத வந்து கிழக்கு, கீழே இருக்கிறது வந்து சவுத்து, இந்த சைடு இருக்கிறது வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து வலது பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்னா கடிகார முள் திசை, இடது பக்கம் திரும்புகிறாங்கன்னா எதிர் திசை, ஓகேவா. அப்போ இங்கே வடக்கு நோக்கி ஒருத்தர் நின்று இருக்கிறாரு, அப்போ இடது பக்கம் திரும்புகிறாரு அப்படின்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. அப்போ எந்த திசையை நோக்கி திரும்புகிறாரு அப்படின்னா மேற்கு திசையை நோக்கி திரும்புகிறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து மேற்கு. அடுத்தது ரவி என்பவர் முதல் இடத்திலிருந்து 9வது இடத்திலும் கடைசி இடத்திலிருந்து 36வது இடத்திலும் இருந்தால் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அப்படின்னா இந்த 36 இது ஒரு 9 ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 36 9ஐயும் கூட்டினா 45, அதிலிருந்து 1 கழிக்கணும். ஸோ 1 கழிச்சுன்னா 44, அவ்வளோதான் வந்து ஆன்சர். அடுத்தது ப்ளஸ் என்பது மைனஸ், மைனஸ் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது ப்ளஸ்ஸு, வகுத்தல் என்பது பெருக்கல் எனில் கீழ்கண்டவற்றினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 20, அடுத்தது பெருக்கல் 8ன்னு இருக்குது. பெருக்கல் என்பது ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 8. அடுத்தது ப்ளஸ் 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் என்பது மைனஸ், மைனஸ் 8. அடுத்தது கொஸ்டினில் வந்து மைனஸ் இருக்குது. மைனஸ் என்பது வகுத்தல் 8, சரி மைனஸ் என்பது வகுத்தல், வகுத்தல் 4, வகுத்தல் 4. அடுத்தது வகுத்தல் 2. ஸோ வகுத்தல் என்பது பெருக்கல், ஸோ பெருக்கல் 2, ஓகேவா. ஸோ கொடுத்துக்கிட்ட பாருங்கள், நம்பர்லாம் மாற்றக்கூடாது. இந்த 20 8 8 4 2 அதெல்லாம் அப்படியே போட்டுக்கிறோம். பெருக்கல் அப்படின்னா என்னென்னா இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ளஸ் போடுறேன். ரெண்டாவது ப்ளஸ்ன்னும் போது மைனஸு, அதனால் மைனஸ் போட்டிருக்கிறேன். அடுத்து மைனஸ் அப்படின்றது வகுத்தல், அதனால் வகுத்தல் போட்டிருக்கிறேன், ஓகேவா. அடுத்து வகுத்தல்ன்றது பெருக்கல், அதனால் பெருக்கல் போட்டிருக்கிறேன். சரியா? சரி, இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி இதுக்கு மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும், அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் செய்யணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 20 அப்படியே போட்டுக்கிறேன், ப்ளஸ் 8, இந்த 8 வந்து 4ஆல் வகுக்கிறேன். ஸோ 8 4ஆல் வகுத்தோம்னா 2 வரும், 2 பெருக்கல் 2ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து மல்டிப்ளிகேஷன் செய்யணும், ஓகேவா. போர்ட் மாஸில் ப்ராக்கெட் கிடையாது, ஓ கிடையாது, அந்த விதியில் வந்து போர்ட் மாஸ் அந்த விதியில் பி கிடையாது, ஓ கிடையாது, டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ 20 ப்ளஸ் 8 2 2 எவ்வளோ 4 மைனஸ் 4, ஓகேவா. சரி, அடுத்தது 20 8ஐயும் கூட்டினா 28, 28ல் 4 கழிச்சிங்கன்னா 24. ஸோ அதனால் வந்து 24 தான் வந்து ஆன்சர், ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டு பேரும் சகோதரர்கள். அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து ஆண் அர்த்தம். பி என்பவர் ஏ உடன் பிறந்த ஆண், ஆனால் ஏ என்பவர் எக்ஸினுடைய தாய். அப்போ எக்ஸுக்கு தாய் அப்படின்னா ஒய்யுக்கும் தாய் தான். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் வந்து ஆண், ஓகேவா. இவங்களுடைய அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்பவர், ஏன்றது இவங்களுடைய அம்மா, சரியா. சரி, இந்த ஏவுக்கு உடன் பிறந்தவர் தான் வந்து பி. அப்போ அம்மா உடன் பிறந்தவங்களே நம்ம என்ன சொல்கிறோம், மாமா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒய்யுக்கு என்ன உறவு, ஒய்யுக்கு என்ன உறவுனா மாமா உறவு, அவ்வளோதான், சரியா, தாய் மாமன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டாக்டர் என்பது 4 15 3 20 15 8 ஆகிய எண்களுக்குரியது எனில் இந்த எண்களுக்குரியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பொசிஷன் ஆஃப் த லெட்டர் தான். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, எஸ்ஆர்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இது 5வது எழுத்து,
ஜேன்றது 10வது எழுத்து, ஓன்றது 5வது எழுத்து, டி வந்து 20வது எழுத்து, ஒய் வந்து 25வது எழுத்து. அப்போ 3வது எழுத்து என்ன அப்படின்னா சி, 21வது எழுத்து என்ன அப்படின்னா யூ, அடுத்து 18வது எழுத்து என்ன அப்படின்னா ஓக்கு அப்புறம் பி கியூ ஆர் இல்லையா, அப்போ ஆர். 5வது எழுத்து என்ன இ, 19வது எழுத்து என்ன அப்படின்னா டிக்கு முன்னாடி எஸ், அப்போ சியூஆர்இஎஸ், அதான் வந்து ஆன்சர். நீங்கள் வந்து A1 B2 C3 எக்ஸட்ரா Z26ன்னு எடுத்துக்கோங்க. அந்தந்த பொசிஷனில் இருக்கிற லெட்டரை வந்து கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரியா? ரைட். அடுத்தது செம்பு, இரும்பு, தங்கம், வெள்ளி, பித்தளை, இதை வந்து ஒரு பொருள் பட வரிசைப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? இரும்புக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தளை, பித்தளைக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செம்பு, செம்புக்கு அடுத்தது வந்து வெள்ளி, வெள்ளிக்கு அப்புறம் வந்து தங்கம். அப்போ விலை குறைவிலிருந்து விலை அதிகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது புல், கழுகு, வெட்டுக்கிளி, பாம்பு, தவளை. புல்லை வந்து வெட்டுக்கிளி சாப்பிடும். அடுத்தது வெட்டுக்கிளியை வந்து பார்த்திங்கன்னா தவளை சாப்பிடும், தவளையை வந்து பாம்பு சாப்பிடும், ஸோ பாம்பை வந்து கழுகு சாப்பிடும். ஸோ அதான் வந்து வரிசை. அடுத்தது 78வது கொஸ்டின் வந்து கீழே உள்ள படத்தில் உள்ள முக்கோணங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ தனித்தனியாக நம்பர் போடுறீங்க அப்படின்னா இது வந்து 1, இது வந்து 2, இது 3, இது 4, இது 5. ஓகேவா? ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 5 முக்கோணம் இருக்குது. சரி, அடுத்தது 1ஐயும் 2ஐயும் சேர்த்துக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோணம். ஓகேவா? அடுத்தது அதே போல் 2ஐயும் 3ஐயும் சேர்த்திங்கன்னா அது ஒரு முக்கோணம். ஓகேவா? அடுத்தது 5ஐயும் 4ஐயும் சேர்த்திங்கன்னா ஒரு முக்கோணம். சரியா? அடுத்தது 1ஐயும் 5ஐயும் சேர்த்திங்கன்னா அது ஒரு முக்கோணம். ஓகேவா? அப்போ எத்தனை ஆச்சு? இது ஒரு 4 முக்கோணம் ஆச்சு. 5 4 9. சரி, அதுக்கப்புறம் வந்து 3 3 எதாவது வருதா பார்க்கலாம். 3 3 இப்போ 2 3 4 அது மூணுத்தையும் சேர்த்தா ஒரு முக்கோணம். ஓகேவா? 2 3 4 இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு முக்கோணம். சரி, அதுக்கப்புறம் அப்போ இது ஒரு 5 4 9, இது ஒன்று 10. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 3 4 5 அது ஒன்று இருக்குது. 3 4 5 ஆக மொத்தம் 2 முக்கோணம். ஓகேவா? அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்தா 1. அப்போ 5 4 9, 9 1 10, 12 முக்கோணங்கள் இருக்குது. அவ்வளோதான். சரியா? அடுத்தது 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும்? ஆன்சர் வந்து 7 தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ M1 D1 H1 by W1 ஈக்குவல் டு M2 D2 H2 by W2. ஓகேவா? இப்போ வந்து M1ன்றது யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான். இந்த இடத்துல வந்து 7 சிலந்தி வேலை செய்யுது. எத்தனை நாள் வேலை செய்யுதுன்னா 7 நாள் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா 7 கூட வந்து கட்டுது. இங்கே H1 வந்து கொடுக்கல எவ்வளோ நேரம்னு, அதே போல் H2 நமக்கு தேவையில்லை. அப்போ ஒரு சிலந்தி எத்தனை நாளில் D2 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஒரு கூட்டை வந்து கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 1க்கு 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ D2 ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை கட்ட 7 நாட்கள் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது 80வது கொஸ்டின் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த முதல் படத்தில் 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12, 12லேருந்து 1 கழிச்சா 12லேருந்து 1 கூட்டினா 13 வருது. ஓகேவா? அடுத்ததில் வந்து 5 8 13, 13லேருந்து 1 கழிச்சா 12 வருது. அடுத்தது 6 8 14, 14 கூட 1 கூட்டினா 15 வரும். ஸோ அந்த லாஜிக் பிரகாரம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கூட்டியிருக்கிறாங்க, இதில் வந்து 1 வந்து கழிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து 1 கூட்டணும், அடுத்து வந்து 1 கழிக்கணும். இந்த லாஜிக் பிரகாரம் போனால் 15 வருது. பட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து ஒரு லாஜிக் பிரகாரம் ஒரு ஆன்சர் வந்து வச்சுருப்பார். அந்த ஆன்சர் நாம் வந்து வேறு லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை அதே லாஜிக் கூட கண்டுபிடிக்கலாம். ஆக மொத்தம் அந்த ஆன்சர் வந்தால் தான் ரைட்டு. ஓகேவா?
ஸோ அது போல் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக் நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எரர் அண்ட் ட்ரையல் மெத்தடில் நாம் லாஜிக் வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். புதிதாக சேனலுக்கு வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோ பற்றிய கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுகின்றன. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.